இல்ல நீங்க சீமான் வந்து திமுகவுடைய கொள்கையோட நேர் எதிர் கொள்கையை ஃபாலோ பண்றாரு. அதனால நீங்க சீமானை எதிர்க்கிறீங்க. ஓகே. பட் விஜய் உங்க கொள்கை தானே ஃபாலோ பண்றாரு. அவருக்கு முறையான அரசியல் ஒரு அமைப்புகளில் அவர் வந்து தொடர்புகளோடு இருக்கிறாரா? வெறும் சினிமாவில் வந்து அவர் பார்த்த அரசியலை தான் இங்கே கொண்டு வராரு. ஷாஜகான் படம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அரசியல் பேசுறதே பிடிக்காதுன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு எதுக்காக அரசியல் வந்தாரு? ஏன் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாரு? உனக்கு என்ன வேணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தீங்க நீங்க? உங்களுக்கு யார் பிடிக்கும்? விஜய் பிடிக்கும். யாருக்கு ஓட்டு? விஜய் ஓட்டு. இதை பிடிக்கிறதுக்காக ஓட்டு போடுவீங்க. அப்ப அது மாதிரி 1000 ரூபாய் கொடுத்ததுக்காக ஓட்டு போட்டுருவாங்க சார். அவர் பக்காவா ஒரு பிஜேபி தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அவர் பிஜேபி எதிர்க்கிறாருன்னு எப்படி சார் நாய் போகு பண்றாருன்னு எங்க அவர் பண்றாரு அப்படின்னு போது திமுக கூட தான் சார் மாநாடு நடத்துறாங்க. 1.5 லட்சம் பேர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன திமுகவுடைய பாக்கெட்ல தான் எடுத்து போடுறாங்க. திமுகவுக்கான இந்த ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் பதவியும் நாட்டையும் நம்முடைய கொள்கையும் தமிழுடைய மண்ணையும் அதுக்கு இல்லாமல் எல்லாமே கொடுத்தா குரங்கு கையில் பூமாலை இருக்குல்ல. பாஜகவோட 3 டீம் இருக்கு. ஒன்று வந்து விஜய், அடுத்தது சீமான், அடுத்தது அன்புமணி. இந்த 3 பேரையும் கம்ப்ளீட்டா பி டீமா வச்சு திமுகவை பலமா எதிர்க்கலாம் அப்படின்னு பாஜக இது பண்ணுது. இது வந்து இந்த சினிமா தெனாவட்டு தானே. திமுக எத்தனை ஆபாச பேச்சாளர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் பாதிமோகன் சார் அறிஞ்சிருக்கா. வணக்கம் சார். வணக்கம் சார். எலெக்ஷன் இப்போ ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு 4 மாசம் தான் இருக்கு. ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் அப்படின்ட்டு மும்முனை எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம் திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுகவுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்னவா சார் இருக்க போகுது? நிலவரம் வந்து ஸ்ட்ராட்டஜியே இல்லை, கலவரமாக இருக்குது. எதிர்கட்சிகள் எதிர்த்தா பரவாயில்ல, எதிர்கட்சிகள் எல்லாமே திமுகவை எதிர்த்து கலவரங்கள் பண்ணுறாங்க. பொதுமையாக என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, ஒரு கட்சி திராணியோடு மக்களோட அதாவது சப்போர்ட்டோட ஒரு கட்சியை எதிர்க்கணும். ஒரு கட்சி வந்து ரசிகர்களோட ஆதரவோட ஒரு கட்சியை எதிர்க்கலான்னு புறப்பட்டுருக்கு. இல்லை, அவங்களும் மக்கள் தானே சார். ரசிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதே மக்கள் தானே வந்து திமுக கடந்து. இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வந்து எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், விஜய் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பட் விஜய்க்கு வந்து ஆளுவதற்கு தெரியுமா? விஜய் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜி ஆஃப் க்ரோத் ஆஃப் தமிழ்நாடோட கம்ப்ளீட்டாக வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடை கொண்டு போகணுங்கிறதுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்காரா? அவருக்கு முறையான அரசியல், அதாவது அரசியல் படுத்தப்பட்ட ஒரு அமைப்புகளில் அவர் வந்து தொடர்புகளோடு இருக்கிறாரா? வெறும் சினிமாவில் வந்து அவர் பார்த்த அரசியலை தான் இங்கே கொண்டு வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் சொன்னார், அவரோட ஷாஜகான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு கூட இருக்கு. அவர் என்கிட்ட சொன்னார், என்ன சார் திடீர்னு வந்து இவர் அரசியலுக்கு போயிட்டார்? நான் ஒர்க் பண்ணுறேன் சார், 3 படம் ஒர்க் பண்ணேன் சார். அப்போல்லாம் அரசியல் பேசினாலே அவருக்கு பிடிக்காது. அரசியல் பேசினாலே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஷாஜகான் படம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அரசியல் பேசுறதே பிடிக்காதுன்னு சொன்ன ஆள் இன்னைக்கு எதுக்காக அரசியல் வந்தார்? ஏன் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார்? உனக்கு என்ன வேணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தீங்க நீங்கள்? அதுக்கு நீங்கள் எதிர்க்க வேண்டிய இது திமுகங்கிறது உண்மைதான். ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்க்கீங்கன்னு ஓகே தான். இன்றைக்கி எல்லா விதமான சமூக கலவரங்களையும், சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களையும், சமூகத்தில் நடக்கிற பாதிப்புகளையும் நீங்கள் ஏற்று பேசணும். நீங்கள் பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்தியா பூரா மத கலவரத்தை தூண்டிவிடும்படி அங்கங்கே சர்ச்சுகளில், கிறிஸ்துமஸ் விழாக்களில் இந்துத்துவா தீவிரவாதிகள் போந்து அங்கே இருக்கிறவங்கள பயங்கரமான திட்டியும் அந்த திருவிழாவை நடத்த முடியாமல் கலவரத்துக்கு ஈடுபட்டாங்க. அதையே சொல்ல தவறிட்டீங்க. அதை கண்டிச்சு தான் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்களே சார். திரு அருண்ராஜ் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அதான் அருண்ராஜ் ஐஏஎஸ், ஆதவ் அர்ஜுன் இவங்க எல்லாமே வந்து அறிக்கை கொடுத்தா போதுமா சார்? தலைமை யார்? இவர் என்ன சொல்கிறாரு, அதிமுகவை நீங்கள் எதிர்க்கலைன்னா அதிமுகவுக்கு அப்படி ஒன்றும் ஒரு மிகப்பெரிய முகவரி உள்ள ஒரு தலைமை இல்லை, எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலுவான அது ஒரு அமைப்பு தலைமை இல்லை, அதனால் அதை எதிர்க்க தேவையில்லை, அது எனக்கு எதிரி இல்லை அப்படிங்கிறாரு. இது வந்து முதல்ல அதிமுக கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து மக்கள் பார்த்துட்ருக்கிற எங்கள் மக்களாகிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால்
கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அப்படியே தாவேக்கு பறிபோய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அவர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க. நான் கூட ஒரு பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் ஒரு படத்துக்கு டிஸ்கஷன் போயிருந்தேன். அங்கே டூர், அதாவது வந்து பிக்னிக்காக ஒரு கூட்டம் வந்தது. அவங்கள கேட்டேன் நான், உங்களுக்கு ஃபேமிலியை கேட்டேன். ஃபேமிலியெல்லாம் பொதுவாக எங்களுக்கு திமுக பிடிக்கும், 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, அந்த அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னாங்க. அந்த பசங்க மட்டும் அதில் ஒரு 18 வயசு 17 வயசு பசங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு யார் பிடிக்கும்? விஜய் பிடிக்கும். யாருக்கு ஓட்டு? விஜய் ஓட்டு. இதை பிடிக்கிறதுக்காக ஓட்டு போடுவீங்க? அப்போ அது மாதிரி 1000 ரூபாய் கொடுத்ததுக்காக ஓட்டு போட்டுருவாங்க சார்? 1000 ரூபா கொடுத்ததுக்காக இல்லை, பெண்கள் பலன் அடைந்ததற்காக ஓட்டு போடுறாங்க. எனக்கு வந்து இதனால் எனக்கு மாதம் ஒரு 7500 9,000 மிச்சப்படுத்தி என் குழந்தைகள் படிப்புக்கு உதவுதுன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. இவன் நான் படம் பார்த்தேன், அதனால் எனக்கு விஜய் பிடிக்கும், அதுக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்கிறான். ஆனால் அதே திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்கு, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, பல வரி வந்து உயர்ந்திருக்கு சார். அதுவும் தானே மக்கள் கேட்பாங்க. இல்லை, விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த வந்து முடியாது. ஏன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கம்ப்ளீட்டாக மின்சாரம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அதற்கான தொழில் அமைப்புகள் உயர்ந்திருக்கு. அதுக்காக மின்சாரம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழக அரசு இருக்குது. இதெல்லாம் மின்சாரம், அதாவது கிட்டத்தட்ட பஸ்ஸில் வந்து மிகப்பெரிய இலவச திட்டம் போயிட்டுருக்கு. அதுக்காக மின்சாரத்தை வந்து சேமிக்க முடியாமல் நம்ம வெளியிலேருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்ற வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவர் எப்போதுமே மக்கள் மேலே எதையும் திணிக்கணும்னு விரும்பலை. அதனால் இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான திட்டங்கள், மக்களுடைய வாழ்வுக்கு பயன்படுகின்ற திட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லைன்னு பார்க்கணும். மின்சார கட்டணத்தையும் எப்பொழுதுமே மக்கள் வந்து அதை ஏற்று பழகி தயாராகிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விலை உயர்வெல்லாம் கிடையாது. வாழ்க்கையோட மக்களுடைய பொருளாதார, அதாவது அவங்களுடைய வருமானம் உயர இது மாதிரி சர்வசாதாரணமாக விலை உயர்வது சகஜம்தான். ஏன்னா அன்னைக்கு விற்ற மாதிரியா தங்கம் விளைவிச்சு, தங்கம் வந்து இப்போ ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு. அது ஏன் உயருதுன்னு உங்களால் கேட்க முடியுமா? அது மாதிரி தான் ஒரு அட்மாஸ்பியரும் என்விரான்மெண்டல் கண்டிஷனும் அந்த மண்ணுக்கு அந்த நாட்டுக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளும் சேர்ந்து சில கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு அரசு குறை கூற முடியாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த ட்ராவல் பண்ணுறவங்க அத்தனை பேரும், ஈவன் சீமான் எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாமே என்னென்னா, முழுக்க இப்போதைக்கு வந்து அரசியலில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணலை, யாருக்கெல்லாம் மிகப்பெரிய உயர்வு வரணும், யாருக்கு வரக்கூடாதுங்கிறத பேச வச்சு இன்னும் பெரியாரை பேசிகிட்டு இருக்கார். பெரியாரை துணைக்கோளல்னு சொல்லியிருக்கு. இந்த மண்ணில் வந்து பெரியாரை எதிர்த்து பெரியாருடைய வந்து கொள்கையின்படி உயர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டு காலம் இந்த மண் வந்து வளர்ந்துருக்கு. எல்லா தலைவர்களும் இருக்காங்க. ஒவ்வொரு தலைவரையும் யாரும் தமிழகம் வந்து தாழ்ச்சிப்படுத்தலை. எல்லா தலைவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சாதனைகளை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால் பெரியார் என்னென்னா, பெரியார் வந்து சமூக நீதி, பெண்ணுரிமை, ஸோ மக்களுடைய மூடப்பழக்கங்கள், சனாதனம், இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வந்தார். அது ஒரு டைமான சோஷியலிசம் தான். இது ஒரு வகையான கம்யூனிசம் தான். இது ஒரு வகையான பொது உடைமை தான். இது ஒரு இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒதுக்கப்படுகின்ற மக்களுக்கான ஒரு முன்னுரிமைக்காக கொண்டு வந்தார். இதை மறந்துட்டு நல்லா கூறாண்டாவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் சீமான் வந்து திமுகவுடைய கொள்கையோட நேர் எதிர் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாரு, அதனால் நீங்கள் சீமானை எதிர்க்கிறீங்க, ஓகே. பட் விஜய் உங்கள் கொள்கை தானே ஃபாலோ பண்ணுறாரு. பெரியார் வந்து அவரும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாரு, அவரும் வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய அவரும் பிஜேபி எதிர்க்கிறாரு. ஸோ அவரும் வந்து உங்களுடைய கொள்கையை தானே ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பக்காவாக ஒரு பிஜேபி தயார் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அவர் பிஜேபி எதிர்க்கிறாருன்னு எப்படி சொல்லுவார்? நாய்க்கு திமுகவுடைய வாக்கு வங்கியை பேலன்ஸ் பண்ணி சரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பி டீம் அமைப்பு தான் விஜய்ன்னு சொன்னால், ஏன் சார் அவர் கொடுத்தப்பட்ட அசைன்மெண்ட் பண்ணுறாரு, இவ்வளோ போல்டாக பண்ணுறாரு, இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாரு, இதுலேருந்து தெரியலையா எந்த பேக்கிங்கில் பண்ணுறாருன்னு? எங்கே அவர் பண்ணுறாரு அப்படின்னும் போது திமுக கூட தான் சார் மாநாடு நடத்துகிறாங்க, 1.5 லட்சம் பேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்ன திமுகவுடைய பாக்கெட்ல தான் எடுத்து போடுறாங்க? திமுகவுக்கான பொருளாதார அமைப்பு இருக்கு சார். இந்த இவர் சம்பாதிச்சது எங்க? இவர் சம்பாதிக்காம இவருக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இவருக்காக பணத்தை போடுதுங்கிறோம். அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சதை போடுறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்து நன்கொடை கொடுக்க நிறுவனம் இல்ல. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டீம் ஒன்று இருக்கு சார். அந்த டீம் வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர்ப்பு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
ரொம்ப, ஏன்னா அதிமுக பலுவிழந்துட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ திமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக வேண்டி, அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காக வேண்டி, இந்த வாக்கு வங்கியை, மக்களோட வாக்கு வங்கியை வேற ஒரு கட்சியில் வந்து பலப்படுத்துறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான். கமலை ட்ரை பண்ணாங்க, கமல் அந்த அந்த இதுக்கு போகல. அதுக்கு முன்னாடி ரஜினியை வந்து கூறு திட்டி பார்த்தாங்க, எப்படியாவது இழுத்து பார்த்தாங்க, முடியல. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து இதற்காக வேண்டி முயற்சி பண்ணி அது நடிகனாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் ட்ரை பண்ணாங்க. இதுக்காகவே வந்து அண்ணாமலையை முன்னிறுத்தினாங்க. எதுவுமே பார்க்கல. ஆக மக்களுக்கு 25 வருஷமாக மக்களுக்கு தெரிந்த ஒரே முகம் விஜய். சின்ன வயசுலேருந்து மக்கள் பசங்களாம் விசில் அடித்து, ஏன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சார், விஜய் ரசிகர்கள்ங்கிறவங்க விஜய் ரசிகர்கள் தான். நீங்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு ரசிகர்கள் தான். இந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் பதவியும் நாட்டையும் நம்முடைய கொள்கையும் தமிழுடைய மண்ணையும் அதுக்கு இல்லாமல் இந்த எம்எல்ஏ பதவிகளை இவங்களுக்கு எல்லாமே கொடுத்தா குரங்கு கையில் பூமாலை இருக்குல்ல, குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா எல்லா காரணங்களிலும் எல்லா சமயங்களிலும் அவர்கள் பேசுவது மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறான். சார், திமுகவில் எத்தனை ஆபாச பேச்சாளர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் சார். நீங்கள் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். இப்போ திமுக நடத்தக்கூடிய விழாலையுமே வந்து பல பேர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். அங்கே வந்து சில விஷயங்கள் நடக்கிறது நம்ம பார்த்தோம். அது நடக்குது. அப்போ அதுவும் தானே அது நடக்குது அப்படின்னா அது நடக்குது அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் உரிமை, அவங்க வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட ஒழுக்கு ஏதாவது குடிச்சிட்டு போனால் போல சார். எங்கேயாவது ஒரு தலைவரை பற்றி ஏதாவது தவறாக பேசினான்னா, இல்லை ஏதாவது அவதூறு பேசினான்னா, இல்லை வேற ஒரு எதிர்கட்சி தலைவரை பற்றி அவதூறா பேசினாரு, இல்லை அங்கிள் சொல்றாரு, ஸ்டாலின் சார்னு சொல்றாரு, சிஎம் சார். இது வந்து இந்த சினிமா தெனாவட்டு தானே. அவதூறு இல்லையே சார், அது அவதூறு இல்லை. அவர் பேசுறதே அங்கிள். இது என்னன்னா ஒரு முழுமையான வளர்ச்சி பெற ஒரு சினிமா, அதாவது வளர்ச்சி பெறாத ஒரு மெச்சூரிட்டியான ஒரு இப்போ குழந்தை பெறும்போது ஒரு அரைகுறை குழந்தைய பெறும்ல, அது மாதிரி ஒரு அரசியல் அரைகுறை குழந்தையை பெற்றெடுத்து விட்டது தலைவனாக. அதற்கான பட்டறிவு, அடிப்படையான இலக்கிய அறிவு, அரசியல் அறிவு, முறையான வந்து பாலபாடம், எந்த விதமான தன்னுடைய அறிவை கூர்ந்தூட்டி ஒரு அரசியலுக்கு தயார்படுத்த முடியாமல் எங்கிருந்தோ ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் அவரை தள்ளி, உனக்கு மாசு இருக்குது, அதிமுக வலுவிழந்து விட்டது, அடுத்தது திமுகவுக்கு பலமான எதிரி, ஆனால் திமுக பேசுன்னு சொல்லி ஊன்னு கத்தர் பேசும்போது கூட சார் மெதுவாக பேசலாம், அழகாக சொல்லலாம், சொல்ல வேண்டியது எடுத்து வைக்கலாம். ஒரு சீமான் அவர்கள் கத்தி பேசுவாரு, உதயநிதி அவர்கள் சாப்பிட்டா, அது ஒரு நேச்சர். அப்படி கிடையாது. நீ மனப்பாடம் பண்ணி பேசி ஒப்பிக்கும் போது இப்படிதான் சத்தம் போடணும். எந்த கொள்கை ஏதாவது ஸ்டாலின் அவர்களும் வந்து பேப்பர் வச்சு தான் பேசுவாங்க, உதயநிதி அவர்களும் பேப்பர் எல்லாம் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தி பேசுவாங்க சார். அதாவது இவருக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய பேசுகிறாரு. இவர் தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் பேசுறதில்ல. இவருக்கு எல்லாத்தையும் அறிவு கொடுத்து, இந்த இடத்துல இங்கே நடக்குது, இந்த பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பேசுவார். 47 பேர் இறந்த பிறகு அதை சமாளிக்க தெரியாமல், 41 பேர் இறந்த பிறகு அதை சமாளிக்க தெரியாமல் போய் ஒரு மாதம் பதுங்கிட்டவர் தானே சார். என்ன எடுத்து செய்யணும்னு வழக்கு சிபிஐல போயிட்டு இருக்கு சார், விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். இது உண்மைன்னு தெரியாம நம்ம வந்து ஒரு மேல வந்து குற்றச்சாட்டு எது வேணாலும் பண்ணுவேன், திமுக திட்டுவேன், அதனால ஒன்று மக்கள் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமா மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபியோட பி டீம் தான் திரு விஜய் அவர்கள் அப்படின்ட்டு. ஆனால் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்றது தெளிவாக சொல்கிறாரு சார். திமுகவில் சொல்ல முடியுமா எதிர்காலத்தில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு? தேவையே இல்லையா. பிஜேபி எங்களுக்கு எப்போதுமே ஆவாதுன்னு அவங்க அப்படியே அறிவிச்சிட்டாங்களே. ஏன்னா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு என்னன்னா ஒரு முறை பிஜேபியில் கூட்ட வச்சது, இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. சார், இன்னைக்கு பாஜக தமிழகத்தில் மறந்துருக்கு அப்படின்னா அது திமுகவும் மிக முக்கிய காரணம் தானே சார். 2001 இதே பாஜகவோட தானே கூட்டணி வச்சு பாஜக இங்க வளர்ந்துருக்குன்னா ஒரே காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால தான் வளர்ந்துருக்கு. வேற எதுக்காக வளரல. ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்கனால தான் வளருது. ஒன்றியத்தில் மட்டும் வந்து தமிழக மக்கள் வாக்கு செலுத்திடுவாங்களா? வாக்கு செலுத்துறது இல்லை சார். அவங்க தங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஓரமா இருந்து இந்த இந்துத்துவாங்கிற மாநில தன்னை கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன சார் அடிப்படை பொருளாதாரம் வேணும். அதை முன்னிலைப்படுத்துகிறவர்களுக்கோ அது செயலாளர்களுக்கோ பொறுப்பாளர்களுக்கோ முறையான பணம் வழங்கப்படணும். கட்சியை வளர்க்குறதுக்கு ஃபண்டிங் கொடுக்கணும். இது எல்லாமே நம்ம ஒன்றிய அரசுலேருந்து ஒன்றிய பாஜகவிலேருந்து வரும்போது அங்கங்கே கூட்டங்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்க தான் செய்யும். ஒன்றுமே ஆட்சியிலே இல்லாமல் பாஜக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம்.
பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கான்னு பார்ப்போம். அவங்க ஆட்சி புரிஞ்சதே கிடையாது இல்லை சார். தமிழகத்தில் இல்லை சார், ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சியை வச்சு நாங்கள் ஒன்றியத்தில் ஆளுகிறோம், எங்களுக்கும் பவர் இருக்குன்னு சொல்லி இங்கே கெத்து காட்டி ஓட்டுகளை சேர்க்கறது. அப்போ மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா சார்? முட்டாள்கள்லாம் கிடையாது. சில இடங்களில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து தன்னுடைய கட்சி வந்து இந்துத்துவக்கான ஒரு முன்னிலை கட்சி, நம்ம வந்து இந்துக்களுடைய உரிமை பெற வேண்டும் என்றால் நாமெல்லாம் வந்து பாஜகவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது அப்படிப்பட்ட ஒரு பாஜக எந்த கட்சியும் சார் கொஞ்ச காலங்களில் வளர்ந்து போயிட்டு தான் இருக்கும், டவுன் ஆகாது. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜகவே கிடையாது, இப்போ 15 ஆண்டுகளாக ஆள்றாங்க. அப்போ கூட ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த கட்சி வளரலாம், என்ன அது இயல்பான வளர்ச்சி, அதற்கான ஃபண்டு கொடுத்து அதுக்கான உதவிகளை கொடுத்து பண்ணுற வளர்ச்சி. இப்போ அது முக்கியம் இல்லை நமக்கு. பாஜகவோட 3 டீம் இருக்குது. ஒன்று வந்து விஜய், அடுத்தது சீமான், அடுத்தது அன்புமணி. இந்த 3 பேரையும் கம்ப்ளீட்டாக பி டீமாக வச்சு திமுகவை பலமாக எதிர்க்கலாம் அப்படின்னு பாஜக இது பண்ணுது. விஜய்க்கு தெரியும் சார், என்றைக்கும் விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால் பாஜகவே கொடுத்துருப்பாங்க ஒரு அசைன்மெண்ட்டு, நீ தனியா நில்ல, எங்களுக்கு ஓட்டு பிரிஞ்சா போதும். பாஜக அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி விஜய் கூட்டணிக்கே எடுக்கலாமே சார், அப்ப ஏன் தனியா நிக்க சார்? பாஜக வந்து பாஜகவோட தலைவர்களோ பாஜகவோட அணியோ பாஜகலாம் அவ்வளோ தூரம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக, அதாவது ஏன் சீமான் தனியாக நிற்கிறார், சீமானுக்கு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்கிறது காரணம் அவர் தனித்து நின்று 8% 10% ஓட்டு வாங்குறதா. அவர் என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபியில் சேர்ந்துருந்தா அவருடைய பவர், அவருடைய வீரியம் எல்லாமே காணாமல் போயிருக்கும். அதே ஒரு அப்படி இருந்து கூட அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே சார். இருக்கட்டுமா சார், அதிகாரம் தானே சார் வலிமை. நீங்க மக்கள் எவ்வளவு சதவீதம் ஓட்டு போடலாம், அதிகாரம் இல்லையே சார். தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க மறுபடியும் அதிமுக நீங்க அதிமுகவோட வந்து மறுபடியும் திரும்பி வந்து பாஜக சேரட்டும், எவ்வளவு ஓட்டு வாங்கிடுதுன்னு பாருங்க. இது வந்து அவங்களே வேண்டாம், விஜய் தனியார் நின்னா நமக்கு பலம்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் விட்டு கொடுத்துறாங்க நான் நினைக்கிறேன். விஜய் அதான் நினைக்கிறேன். அப்படியே விஜய் தனித்து நின்னாலும் கூட ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், அது வந்து திரும்ப திமுக தானே ஃபேவரா இருக்கும். அது எப்படி பாஜக வந்து அதை அனுமதிப்பாங்க? பாஜக வந்து பல வகையில் ஓட்டுகள் சிதறும் போது ஒரு பேலன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆட்சி அமைக்கலான்ற ஒரு கனவு இருக்கலாம். ஓட்டுகள் சிதறிச்சு அப்படின்னா அது திமுக தானே பலம், அது பாஜகவுக்கும் தெரியும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் வந்து அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும் சார். சிதறி கிடைக்கின்ற ஓட்டுனால ஜெயிக்க போகிறது திமுக வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அரண், ஒரு 75 ஆண்டு கால வரலாறு உடைய கட்சி. அதனுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்குறாங்க. 24 நேரம் முடுக்கிவிட்ட இளைஞர் படையை வைத்துக்கொண்டு உதயநிதி பம்பரமாக சுரண்டு கொண்டு இருக்கிறார். அதனால் 2வது கட்டமைப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஏற்படுத்த கட்டமைப்பு மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்தது அதிமுகவுக்கு இருக்கிறது. அதிமுகவுடைய தலைமை பலம் பொருந்திய தலைமையாக இல்லை, சரியான கூட்டணியில் பயணிக்கிறதா என்பதும் தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவில் ஒருடைய வைப்ரேஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஈர்ப்பு இல்லாமல் அங்கங்கே மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதிமுகவை சார்ந்த தொண்டர்களும் அங்கே இருக்கிறவங்களும் அதுக்கு வாக்களிக்கிற மக்களும் ஒரு குழம்பிய மனநிலையில் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற ரசிகர்கள் மட்டும் அப்படியே விஜய்கிட்ட வந்துட்டாங்க. மற்றபடி அதிமுக வந்து அது விஜயே சொல்கிறாரு, இங்கேயே வந்து அதை எதிர்க்கலை அப்படின்னா சீமானும் சொல்கிறாரு, அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் எதிர்க்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற அதே அதிமுக பாஜக கூட தான் 2021 நின்னாங்க. அப்பயும் திமுக இதே கூட்டணியில் தான் நின்றுச்சு. பட் ஆனால் ஓட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அப்போவுமே வந்து அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. சரி, ஜெயலலிதா இல்லை, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அப்பயுமே இருந்துச்சு. அப்பவுமே ஓட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3% மட்டும்தான். இப்போ திரும்ப அதே கூட்டணி தான் வந்து டிராவல் பண்ணுறாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி மக்கள் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும் நம்ம சொல்ல முடியாது? அதிமுக ஒரு பொருட்டேலன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, அதிமுக வந்து இந்த நேரத்தில் பாஜகவோட இணைந்து வர்றது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லை. அந்த சூழல் வேற. 2021 வந்து அப்பயும் வந்து மத்திய அரசா பாஜக தான் இருந்துச்சு. ஆமாம், இருந்தது. வந்து பாஜக மீது மத சம்பந்தமான குற்றச்சாட்டு இல்லை. இப்போ பாஜக மேலே ஏற்பட்டுகின்ற தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுகின்ற வெறுப்பு வந்து 2021 அதிகமாக போச்சு. பாஜகவோட செயல்பாடுகள் தமிழகத்தில் அது வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த இப்போ கூட தமிழ்நாட்டிலேருந்து பீகாரில் போனவங்களுக்கு அங்கே ஓட்டுரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஓட்டை சேர்த்துக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இங்கேயும் ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தினுடைய உரிமைகள் வந்து வஞ்சிக்கப்படுகின்றன. தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எல்லா வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயுமே ஏமாற்றப்படுகிறார்கள். 2வது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குல்ல, அதில் வந்து 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கார்கள்.
அந்த 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனுடைய உண்மையான ஒரு டீட்டெயில் வந்து யாருக்கும் வெளிப்படவே இல்லை. இப்போ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு காணாமல் போனவங்கெல்லாம் லிஸ்ட்லலாம் மறுபடியும் சேர்த்து அந்த தொலைந்து போன முகவரிகளை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர் வந்து நந்தனத்தில் இருந்தவர். அவர் வந்து இப்போ வந்து பள்ளிக்கரணைக்கு போயிட்டார். நந்தனத்தில் அந்த வீடு இடிக்கப்பட்டு வேறு வீடாக கட்டப்பட்டது. அதுக்காக மயிலாப்பூர் போனார். அதுக்கப்புறம் ஆலந்தூர் போனார். அதுக்கப்புறம் ஏன்னா மொத்தம் 10 பேர் அவரோட ஃபேமிலியில் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எஸ்ஐஆரில் அவர்கிட்ட பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் 6ன்னு வாங்கி அதில் சேர்க்கறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் மெனக்கிட்டார். எத்தனை பேர் நீக்கப்பட்டவர்கள் மெனக்கிடுவாங்க? இந்த ஓட்டெல்லாம் எங்கே போகும்? இந்த ஓட்டுக்கெல்லாம் யார் கம்ப்ளீட்டாக ஜவாப்தாரி ஆகிறது? எஸ்ஐஆருங்கிற மிகப்பெரிய குளறுபடி. அது ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா ஜனநாயகத்தில் மக்களுடைய ஓட்டு பவர் அது உள்ளார போதா வெளியில் வருதாங்கிற தெரியாத ஒரு நிலை அங்கே இருக்குது. அவ்வளோ பாதிப்பு இருக்குது. இல்லை, இது நிச்சயமாக ஒரு தேர்தலில் பயங்கர ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா லாஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க இந்த சதவீதம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதவீதம் ஓட்டு அங்கே இருக்கா என்னன்னு தெரியாது. இந்த சதவீதம் பேர் ஓட்டு போட்டார்கள் என்று சொல்வார்கள். எல்லாம் இஎம்ஐ மிஷின் தானே சார். இதில் என்ன உண்மை இருக்குது ஏது இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கும் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு தான் வெளிச்சம். கடுமையாக உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, சீமான் கட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் விஜய் கட்சியாக இருந்தாலும் யார் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு ஓட்டு போய் சேருதா, அந்த ஓட்டு கரெக்டாக போடுறவங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்க முடியுமாங்கிறது கடவுளுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் தான் வெளிச்சம். நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் களம் எப்படி மாறப்போகுது. நன்றி, வணக்கம்.